கோலாலம்பூரில் விபச்சார கிடங்காக செயல்பட்டு வந்த கைவிடப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடி சோதனை, 36 பேர் கைது. கிளந்தானில் புலி நடமாட்டமா? மாநில பிரஹிலித்தான் விசாரணை. மலாக்காவில் மேலும் ஒரு ஆட்டை விழுங்கியது முதலை, சுற்றுவட்டார மக்கள் பீதி. கேரளாவில் சாக்லேட் சிராப் போத்தலில் இறந்து கிடந்தது எலி, மன்னிப்பு கோரியது ஹர்ஷே. அமெரிக்காவில் 12 வயதில் உயர்கல்வியை முடித்து இந்திய வம்சாவளி சிறுவன் சாதனை, நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் நுழைகிறான். சபா சுற்றுலாத்துறையை மேம்படுத்த தமது அமைச்சு நடவடிக்கை எதையும் எடுக்கவில்லை என கூறப்படுவதை சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சர் தியோங் கிங் சிங் மறுத்துள்ளார். அந்த குற்றச்சாட்டு தமது அதிகாரிகளின் முயற்சிகளை சிறுமைப்படுத்தும் மற்றும் குறைத்து மதிப்பிடும் செயல் என தியோங் சாடியுள்ளார். சபாவின் போட்டி ஆற்றல், வசதிகள் மற்றும் சுற்றுலா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தமது அமைச்சு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. சபாவை இணைக்கும் வாடகை விமான சேவைகளை அறிமுகப்படுத்துவதும் அதில் அடங்கும் என தனது முகநூல் பதிவு வாயிலாக தியோங் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இவ்வாண்டு மே வரையில் சபா முதலமைச்சர் ஹஜிஜி நூர் உட்பட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. குறிப்பாக சபா சுற்றுலாத்துறையை மேம்படுத்த முன்னோடி திட்டம் ஒன்றை தயார் செய்யுமாறு மாநில அரசாங்கம் கேட்டுக் கொள்ளப்பட்ட போதும் இதுவரை அந்த திட்ட வரைவின் ஒரு பக்கத்தை கூட தாம் பார்க்கவில்லை என தியோங் கேலியாக கூறியுள்ளார். அதனால் யார் சபா சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என தியோங் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னதாக சபா சுற்றுலா அமைச்சு தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து உதவிகள் கோரப்பட்டாலும் சுற்றுலா, கலை, பண்பாட்டு அமைச்சு அதனை புறக்கணித்ததாக சபா பொருளாதார ஆலோசனை குழுவைச் சேர்ந்த ஜான் லோ கடந்த வாரம் டெய்லி எக்ஸ்பிரஸில் வெளியிட்டிருந்த செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். சபாவிற்கு கூடுதல் விமான சேவைகள் மறுக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடுகளிலிருந்து வரும் விமானங்கள் சபாவில் தரையிறங்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் புறக்கணிப்பு கொள்கையால் சபா மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜான் லோ கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. காலங்களை கடந்து கீதங்களாக இன்றைக்கும் வாழ்பவர் கவியரசு கண்ணதாசன். இயல்பான வாழ்வியல் செறிவுமிக்க வரிகளை பாடல்களாக்கி சமூகத்தின் கடைக்கோடி காதுகள் வரை ரீங்கரித்தவரின் 49வது ஆண்டு விழா நேற்று கோலாலம்பூரில் சிறப்பான முறையில் நடைபெற்றது. நல்ல தமிழை கேட்க விரும்புவதால் தான் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இந்த கண்ணதாசன் விழாவில் பங்கேற்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது என கூறிய மாய்காவின் துணைத் தலைவரும் கண்ணதாசன் அறவாரியத்தின் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் கண்ணதாசனின் போற்றுவதற்கான காரணத்தையும் வணக்கம் மலேசியாவிடம் பகிர்ந்து கொண்டார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த கவிஞருடைய வரிசையில் காலம் எனும் ஆழியிலும் காற்றுமலை ஊழியிலும் சாகாது கம்பனமன் பாட்டு இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு என்று சொல்லி சென்ற கவியரசு கண்ணதாசன் ஒவ்வொருடைய மனங்களிலும் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற ஒரு மாகவி. தமிழ் சினிமா மூலமாக மாட்டு வண்டிகள் போகாத ஊருக்கு கூட தன்னுடைய பாட்டு வண்டி மூலமாக சென்று ஏழை எளிய மக்கள் என்று இல்லாமல் சகலரையும் சென்றடைத்த ஒரு மகாகவி நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள். ஒரு அரை நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு தமிழ் நெஞ்சங்களையும் அரவணைத்துக் கொண்டிருந்த கவிஞர் இன்றைக்கு மறைவுக்கு பின்னால் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த மொழியின் மூலமாகவும் தமிழின் மூலமாகவும் தமிழ் இலக்கியங்கள் மூலமாகவும் அவர் நம்முடைய தமிழ் சமுதாயத்தை சென்றடைந்த விழாவை ஏறக்குறைய 49 ஆண்டுகளாக கண்ணதாசன் அறவாரியம் இங்கே கோலாலம்பூரில் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதில் உலகத்தில் இருக்கின்ற மிகச்சிறந்த தமிழ் பேச்சாளர்கள், இலக்கிய பேச்சாளர்கள் பங்கு கொண்டு மலேசிய தமிழ் பேசும் சமூகத்திலே இலக்கிய பயிரை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் இவ்விழாவில் இதுவரையில் 246 கலை படைப்பாளர்கள் கௌரவிக்கப்பட்டுள்ளனர். அதுபோல இந்த ஆண்டும் நடைபெற்ற இந்த சிறப்பு அங்கத்தில் 5 பேர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் என்றார் அதன் செயலாளர் கரு கார்த்திக். ஆண்டுதோறும் 5 பேருக்கு சிறப்பு செய்கிறோம். இந்த ஆண்டு
246 பேருக்கு கடந்த ஆண்டு வரைக்கும் செய்து இன்று இந்த ஆண்டு 5 ஆட்களுக்கு மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம். அதில் ஐயா முரசு நெடுமாறன், எம்எஸ் பிரிட்டோ, சுமைப்பட்டாணி கலைமணி, அதன் பிறகு தெய்வீகனுடைய மனைவி ரத்தின் ஸ்ரீ கோமதி ஐயாவுக்கும் பாடகர் தண்டபாணி அவர்களுக்கும் 5 பேருக்கு விருது கொடுத்திருக்கிறோம். கண்ணதாசனின் ஆற்றலையும் அவருடைய தமிழையும் இளைய தலைமுறையினருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் அமைந்திருந்த இவ்விழாவில் பங்கேற்ற இளையோரான ஓம் பிரசாத் வணக்கம் மலேசியாவிடம் கருத்து பகிர்ந்தார். அவருடைய வரிகள் என்றைக்குமே பழமை அப்படின்னு சொல்லவே முடியாது. அன்றைய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பாடல்களாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இன்னும் எத்தனை ஆண்டுகள் கடந்து நம்ம போனாலும் நம்ம காலத்தோடு படிப்பினையாக அறிவுரையாக ரசிக்கும் வண்ணம் அந்த வரிகள் கண்ணதாசன் அவர்கள் நமக்காக ஏற்றி கொடுத்திருக்கின்றார். கண்ணதாசனுடைய வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயுமே தன்முனைப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாக்கா அது மிக இல்லை. துவண்டு விடும் நேரத்தில் இன்றைக்கி பார்க்குற நிறைய இளைஞர்கள் தற்கொலை சம்பவங்கள் பார்க்குறோம், சச்சரவுகள் பார்க்குறோம், சண்டைகள் பார்க்குறோம், வாழ்க்கையே வெறுத்து போச்சுடா அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் இன்றைக்கி இளைய வயதிலேயே நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனுடைய வரிகளை நம்ம கூர்ந்து கவனித்தோம்னாக்கா இது போன்ற சிக்கல்கள் கிடையவே கிடையாது. கண்ணதாசனுடைய வரிகள் இன்றைய மனிதர்கள்னு சொல்கிறத விட இன்றைய இளைஞர்களுக்கு கூட நம்ம ரொம்ப ஒரு படிப்பினையாக இருக்கின்றது. ஏறக்குறைய 500 பேர் கலந்து கொண்ட இவ்விழாவினை மெருகூட்டும் வகையில் தமிழகத்து பேச்சாளர்களான முனைவர் நா. விஜயசுந்தரி பாட்டுடை தலைவன் எனும் தலைப்பிலும், கவிஞர் மரபின் மைந்தன் முத்தையா ஊர் நெடுக என் பாடல் எனும் தலைப்பிலும், மலேசிய பேச்சாளரான டத்தோ மருத்துவர் வ. கதிரேசன் கண்ணதாசன் பாடல்களில் சைவ சித்தாந்தம் எனும் தலைப்பிலும் சிறப்புரையாற்றினார்கள். மலாக்கா லபோ ஏஎம்ஜே எனப்படும் அலோர் கஜா மலாக்கா தங்கா ஜாசின் சாலையில் 2 கார்களை உட்படுத்திய விபத்தில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். அவ்விபத்தில் 7 மாத பெண் குழந்தையுடன் 2 பெண்களும் காயமடைந்தனர். நேற்று மாலை மணி 7:07 வாக்கில் அவ்விபத்து நிகழ்ந்ததாக அலோர் கஜா போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஷாரி அபுசாமா தெரிவித்தார். மலாக்காவிலிருந்து அலோர் கஜா நோக்கி பயணமான புரோடுவா பேசா ரக கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து எதிர் சாலையில் பயணித்த புரோட்டோன் சாகாவை மோதி தள்ளியதாக கூறப்படுகிறது. பேசா கார் ஓட்டுநரான 33 வயது அரிஃபின் அப்துல்லா தனி தலையில் ஏற்பட்ட பலத்த காயம் காரணமாக இரவு மணி 9:07 வாக்கில் அலோர் கஜா மருத்துவமனையில் உயிரிழந்தார். புரோட்டோன் சாகா காரை செலுத்திய 30 வயது பெண், அவரது 7 மாத குழந்தை, அவருடன் பயணித்த 24 வயது பெண் என மூவரும் சிகிச்சைக்காக மலாக்கா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தலைநகரில் கைவிடப்பட்ட 18 மாடி அடுக்குமாடி குடியிருப்பில் புக்கிட் அம்மன் ஆட்கடத்தல் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட அதிரடி சோதனை நடவடிக்கையில் 36 பேர் கைது செய்யப்பட்டனர். கைவிடப்பட்ட அந்த அடுக்குமாடி குடியிருப்பு மாற்றி அமைக்கப்பட்டு கேளிக்கை மையமாகவும் விபச்சார கிடங்காகவும் செயல்பட்டு வந்தது தெரிய வந்துள்ளது. மாலை மணி 6 தொடங்கி காலை 8 மணி வரை செயல்பட்டு வந்த அந்த மையத்தில் உள்ள கராோகே அறைகளை பயன்படுத்த 4000 முதல் 8000 ரிங்கிட் வரை கட்டணமாக விதிக்கப்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோடு வாடிக்கையாளர்களுக்கு விபச்சார சேவையை வழங்க 1200 ரிங்கிட் வரை வசூலிக்கப்பட்டுள்ளது. அம்மையத்திற்கு வருகை புரியும் வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருட்களும் விநியோகிக்கப்பட்டுள்ளன. பின்னரவு மணி 1 வாக்கில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனையின் போது அந்த மையத்தில் இருந்து 54 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 36 பேர் கைது செய்யப்பட்டதாக புக்கிட் அம்மன் D3 துணை தலைமை இயக்குநர் சீனியர் அசிஸ்டன்ட் கமிஷனர் சோஃபியான் சந்தோங் தெரிவித்தார். கைதானவர்களில் 21 பேர் உள்நாட்டு ஆடவர்கள் ஆவர். அதில் அம்மையத்தின் நிர்வாகியும் அடங்குவார். அதே சமயம் கெட்டமைன், எக்ஸ்டசி உட்பட பல்வேறு வகையிலான போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அபாயகர போதைப்பொருள் சட்டம், குடிநுழைவு சட்டம், கூட்டரசு பிரதேச விதிமுறைகளுக்கு கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. கிளாந்தான் தமன் மேரா ஜலன் கிளேவிக் பேட்டா லவுட் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் புகார்கள் பெறப்பட்டுள்ளதை பர்ஹிலித்தான் மாநில தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். கம்போங் பேட்டா லவுட் கிராம மக்கள் கடந்த வாரம் இறுதியில் அது தொடர்பில் புகார்கள் செய்துள்ளதாக மாநில பர்ஹிலித்தான் இயக்குநர் முகமது ஹபீத் டோஹானி கூறியுள்ளார்.
குறிப்பாக புக்கிட் லயங் லயங் அருகிலுள்ள ரப்பர் தோட்டத்திற்கு அருகில் புலி ஒன்று சுற்றி திரிவதை கிராம மக்களில் ஒருவர் கண்டதாக அப்புகாரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனால் அப்பகுதியில் உடனடி கண்காணிப்பு நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. எனினும் புலியை பிடிக்க பொறி அமைப்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என ஹமீட் கூறினார். புலியின் நடமாட்டம் இருப்பது உறுதி செய்யப்பட்டவுடன் அது குறித்து முடிவு செய்யப்படும் என்றார் அவர். முன்னதாக கம்போங் பேட்டா லாவோட் பகுதியில் புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படும் சம்பவம் கடந்த வியாழக்கிழமை தொடங்கி சமூக ஊடகங்களில் வைரலாகியுள்ளது. புலிக்கு அஞ்சி கிராம மக்கள் வேலைக்கு செல்லாமல் வீட்டிலேயே இருப்பதாக கூறப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. முதலை ஒன்று ஆட்டை இழுத்துச் சென்ற சம்பவம் நிகழ்ந்த ஒரு மாதத்திற்கு பின்னர் கிளேபாங், கம்போங் தெங்கா, புலாவ் காடோங்கில் வசிக்கும் மக்கள் நேற்று மீண்டும் அதே போன்ற சம்பவத்தால் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நேற்று மாலை மணி 6:30 வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. சுங்காய் அயர் சாலாக் ஆற்றங்கரையோரத்தில் புல் மேய்ந்து கொண்டிருந்த தனது ஆண் ஆட்டை முதலை ஒன்று இழுத்துச் சென்றதை கண்டதாக தனது நண்பரும் தொழிலாளியும் தகவல் வழங்கியதாக 28 வயது கால்நடை வளர்ப்பாளரான முகமது ஹபீஸ் ஐக்கால் அப்துல்லா தெரிவித்தார். கடந்த மாதம் 14ஆம் தேதி ஹபீஸின் பெண் ஆடு ஒன்றை முதலை இழுத்துச் சென்ற வேளை இம்முறை அவரது போயோ ரக ஆண் ஆடு பலியாகியுள்ளது. அச்சம்பவம் தொடர்பில் வீடியோ ஆதாரத்துடன் புகார் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஹபீஸ் சொன்னார். ஆடு மட்டுமின்றி சம்பந்தப்பட்ட ஆற்றங்கரையோரத்தில் சிறார்களும் விளையாடுவது வழக்கமாகும். அதனால் அசம்பாவித சம்பவங்களை தவிர்க்க பெர்ஹிலிதான் தேசிய பூங்கா வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக அயர் சலாக் ஆற்றிலிருந்து திடீரென வெளிப்படும் முதலை ஒன்று ஆட்டை விழுங்குவதை காட்டும் 50 வினாடி காணொளி ஒன்று வைரலானது குறிப்பிடத்தக்கது. சுவாச பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. இந்தியாவில் அண்மையில் இன்ஸ்டாகிராமில் வைரலாகி இருக்கும் வீடியோ ஒன்று இணைய பயனர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. சீல் செய்யப்பட்ட ஹெர்ஷி சாக்லேட் சீரப் பானத்தில் எலி ஒன்று இறந்து கிடக்கும் காட்சிகள் அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளதே அதற்கு காரணமாகும். இந்தியாவின் தென் மாநிலமான கேரளாவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. அந்த வீடியோவில் நபர் ஒருவர் சீரப் பானத்தின் ஒரு சிறு பகுதியை கரண்டியில் ஊற்றுகிறார். அந்த திரவத்தில் முடி இருப்பதை காண முடிகிறது. சந்தேகம் எழவே சீல் செய்யப்பட்ட போத்தல் மூடியை முழுவதுமாக திறந்து பானத்தை ஒரு குவளையில் ஊற்றி பார்த்தபோது அதில் எலி ஒன்று இறந்து கிடப்பதை காண முடிந்ததாக அந்த காணொலியின் கீழ் பதிவிடப்பட்டுள்ளது. அந்த பானத்தை தனது குடும்ப உறுப்பினர்கள் 3 அருந்தியதாகவும் அதில் பெண் ஒருவர் மயக்கமுற்றதாகவும் அந்நபர் பதிவிட்டுள்ளார். எனினும் சிகிச்சைக்கு பின்னர் அப்பெண் நலமாக இருப்பதாக அவர் கூறியுள்ளார். அச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட தரப்பிடம் புகார் செய்யப்பட்டு விட்ட போதிலும் இதுவரை எந்த ஒரு பதிலும் கிடைக்கவில்லை என சம்பந்தப்பட்ட பயனர் பதிவிட்டுள்ளார். இவ்வேளையில் அந்த பதிவின் கீழ் ஹெர்ஷி நிறுவனமும் கருத்துரைத்துள்ளது. இந்த பதிவை பார்த்து நாங்கள் வருந்துகிறோம். நீங்கள் வாங்கிய போத்தலின் குறியீட்டு எண்ணை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அனுப்புங்கள். உங்களுக்கு கட்டாயம் உதவி வழங்கப்படும் என ஹெர்ஷி கூறியுள்ளது. முன்னதாக இந்தியாவில் ஆன்லைன் வாயிலாக வாங்கப்பட்ட அமுல் ஐஸ்கிரீமில் பூரான் உறைந்து போயிருந்த வீடியோ ஒன்று வைரலானது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளி சிறுவன் ஒருவன் வெறும் 12 வயதில் உயர்நிலை கல்வியை முடித்து சாதனை படைத்துள்ளான். இளம் மேதை, இளம் பேராசிரியர் என்றும் அழைக்கப்படும் சுபர்ணோ பாரி 4ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பிற்கும் பின்னர் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பிற்கும் சென்று உயர்நிலை கல்வியை 12 வயதில் மிகவும் சர்வ சாதாரணமாக முடித்து தேர்ச்சி பெற்றுள்ளான். அச்சாதனை குறித்து பேசிய சுபர்ணோ இது தனக்கு மிகவும் உற்சாகத்தை அளிப்பதாக குறிப்பிட்டான். லாங் ஐலந்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் அப்பள்ளியில் பட்டம் பெற்ற மிக இளைய மாணவனாகவும் அவன் பெயர் பதிக்க உள்ளான்.
கணிதம் மற்றும் இயற்பியல் துறையில் பேராசிரியராக வேண்டும் என்ற கனவில் இருக்கும் சுபார்னோ அடுத்து நியூயார்க் பல்கலைக்கழகத்தில் முழு கல்வி உபகார சம்பளத்தோடு காலடி வைக்கிறான். இந்த இளம் வயதிலேயே 2 புத்தகங்களையும் எழுதியுள்ள சுபார்னோ 2018 6 வயதாக இருக்கும் போதே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தால் ஒரு விஞ்ஞானியாக அங்கீகரிக்கப்பட்டவன் என்பது குறிப்பிடத்தக்கது. சுபார்னோ பாரி தனது 11 வயதில் SAT எனப்படும் அமெரிக்க கல்லூரி நுழைவுத் தேர்வில் 1500 மதிப்பெண்களை பெற்று உலக சாதனை படைத்ததன் மூலம் உலகம் முழுவதும் அறியப்பட்டவன் ஆவான்.